ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுமே நான் வந்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கரண்ட்டாக இந்தியாவில் இல்லை. ஸோ நான் இங்கே வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஊரில் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் சார் சொல்ல போகிறேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றப்போ நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருதே வந்துட்டு சிடிஎம் தான். கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ கிளென்சிங் நீங்கள் வந்துட்டு எய்தர் நீங்கள் வந்து டபுள் கிளென்சிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சிங்கிள் கிளென்சிங், சிலர்லாம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் கூட வாங்காமல் சோப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணணும் அப்படின்னா கிளென்சிங் ஆயில், மிஸ்கலர் வாட்டர் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிக்கோங்க. அது எல்லாமே உங்களோட ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்கள் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்துட்டு டபுள் கிளென்சிங் பண்ணுவேனான்னு கேட்டேன்னா, எப்போல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் பண்ணுறேன்ல அந்த டைமில் நான் வந்துட்டு டபுள் கிளென்சிங் வந்து பண்ணுவேன். அப்படி இல்லையா வெளியே போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக டர்ட் எல்லாமே இருக்கும். அந்த டைமில் நான் வந்துட்டு டபுள் கிளென்சிங் வந்து பண்ணுவேன். மற்ற டைமில் டபுள் கிளென்சிங் கிடையாது, சிங்கிள் கிளென்சிங் தான். அது பண்ணாலே வந்துட்டு ஸ்கின் எனக்கு கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லையா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னொரு டைம் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோனர். இப்போ டோனர் வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு வேளை வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இந்த ஸ்கின்னில் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வந்து புளியாக ஓப்பனும் ஒரு மாதிரி தெரியும் இந்த ரெண்டு இடத்துல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கின் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே எந்த மாதிரி டோனர் வந்து பார்த்து வாங்கணும், உங்கள் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் சொல்லுவாங்க. மாய்ஸ்சரைசர் நீங்கள் இப்போ தான் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கே வந்துட்டு புதுசு அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசரை வந்துட்டு பிளெயினான மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது செட் ஆகுது அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கு அடுத்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்க நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து கரண்ட்டாக என்ன மாய்ஸ்சரைசர் வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டஃபில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செட்டஃபில் வந்து நான் லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் வந்து செட்டஃபில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே வந்து மாய்ஸ்சரைசிங் நான் வந்து யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என் ஸ்கின்னில் வந்து சில அன்ஈவனாக இருக்கும். என் ஸ்கின்னு பிக்மெண்டடாக இருந்துட்டு புளியாக இருந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்து கோஜிக் ஆசிட் சோப் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி அதுதான் நான் என் ஸ்கின்னுக்கு வந்து போட்டுட்ருந்தேன். அது வந்துட்டு நார்மல் டேஸில் வந்து போடுவேன். இப்போ மேக்கப்லாம் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் ஆயில் அப்படி இல்லைன்னா கிளென்சிங் பாம், இந்த ரெண்டுத்தில் கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணுவேன். அப்படி எதுவுமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் பிளெயினான கோகோனட் ஆயில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவே பெஸ்ட்டாக. அப்படி இல்லைனா பேபி ஆயில் வந்து யூஸ் பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கிளென்சிங் பாம் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்க அந்த கோஜிக் ஆசிட் சோப் வச்சு போட்டு நல்லா கொஞ்சம் 5 minutes, அதாவது 1 minute போட்டுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு இன்னொரு 4 minutes விட்டோம் அப்படின்னா ஸ்கின்னில் டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்துட்டு ஃபியூ மந்த்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து சரியாயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோனர் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக எசன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எசன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேல் மியூக்கின் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டில் இருக்க அந்த எசன்ஸ் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து அந்த எசன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எசன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு வேறு ஒரு பிராண்டு. அந்த ஸ்னெயில் மியூக்கின் வந்துட்டு இங்கே தாய்லாண்ட்லேயுமே கிடைக்குது. பட் நான் அது வாங்கலை. அதுக்கு பதிலாக ஓஷன் ஸ்கின் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டில் இருந்து ஒயிட்னிங் எசன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு வாட்டர் பேஸ்ட் எசன்ஸ் அப்படின்றதுனால ஸ்கின்னில் வந்து ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்காது, ஒரு மாதிரி பிசு அதாவது தான் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்கின் வந்து நல்லா நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே ஈரம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஈரப்பதமாக தான் அந்த எசன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதுவுமே ஒன்ஸ் நீங்கள் 20 தாண்டிட்டீங்க அப்படின்னா சீரம் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
நீங்க இது வரைக்கும் எந்த ஒரு சீரமுமே வந்து யூஸ் பண்ணதே இல்ல. பட் ஆனா எனக்கு ஸ்கின் வந்து அன்ஈவனா இருக்கு. எது செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஆன்டி ஆக்ஸிடென்ட் அந்த மாரி நீங்க சூஸ் பண்ணி வரலாம். விட்டமின் சி சீரம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோஜிக் ஆசிட் சீரம், நியாசினமைட் சீரம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா, நீங்க விட்டமின் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா விட்டமின் சி சீரம் வந்து வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு அது ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட போடுங்க. உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகுறதோ, க்ளோ ஆகுறதோ ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்க அதுக்கு அடுத்து இருக்க ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சீரம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 1 to 2 மந்த்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நான் வந்து 15 டேஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தரோட ஸ்கின் டைப்புக்கு வந்துட்டு சிலருக்கு 15 டேஸில் ஒர்க் ஆகும், சிலருக்கு 1 மாதம், சிலருக்கு 6 மாதம் கூட ஆகும். அதனால் அது எல்லாமே வந்து ஒருத்தரோட ஸ்கின் டைப் பொறுத்து தான் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீரம்லாம் போட்ட உடனே நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். அது வந்துட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் அதே ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் புதுசாக அப்படின்னா ப்ளெயினான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் செட்டஃபில் வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஹைட்ரோனிக் ஆசிட் அந்த மாதிரி பேஸில் இருக்க மாய்ஸ்சரைசர் வாங்கி போட்டுக்கலாம். செரமைட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல. செரமைடோட ப்ராசஸ் என்னன்னு சரியாக தெரியல. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்கின் வந்து நீங்கள் ஹைட்ரேஷனுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட்ரோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செட்டஃபில் மாய்ஸ்சரைசர் தான். இந்த சீரம்லாம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டோம் அப்படின்னா இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சர் ஸ்கின்னில் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எனி பிராண்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. SPF 50 வச்சு வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே போகிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னாலுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் SPF 30 அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே போகிறேன் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வெளியே இருக்க போகிறீங்க அப்படின்னா SPF 50, 60++ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே போதும். இல்லை நீங்கள் வந்துட்டு மேக்கப் போட்டிருக்கீங்க, அந்த டைமில் நான் எப்படி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் எடுத்து மேலே இந்த மாதிரி ஒத்திட்டு பியூட்டி பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தொட்டு எடுத்தாலே போதும். நல்லா மேக்கப்போட சன்ஸ்க்ரீன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இல்லை நான் வந்து மேக்கப்லாம் எதுவுமே போடலை, அப்போ நான் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டைம் ரொம்பவே ஸ்வெட் ஆகியிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வைப்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை பக்கத்தில் உங்களுக்கு வாஷ்ரூம் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் போய்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை வைப்ஸ் தான் இருக்குது அப்படின்னா வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்கள் ஸ்கின்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு நான் என் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். என் ஸ்கின்னில் வந்து எந்த மேக்கப்புமே இல்லை, ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்துட்டு என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஷன் ஸ்கின் பிராண்ட்லேருந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ளஸ் எசன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து எசன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஓப்பன் போஸ் பெருசாக ஸ்கின்ல ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுமே எசன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் டோனர் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 minutes விட்டதுக்கப்புறம் தான் இந்த எசன்ஸ் போடணும். நான் வந்து டோனர் வாங்கலை, எசன்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கின் கேர் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் டைப் வந்து எசன்ஸ். இது ஓஷன் ஸ்கின்னோட ஒயிட்டனிங் ப்ளஸ் எசன்ஸ். இது வாட்டர் டைப். இது ஸ்டிக்கியாக இருக்காது. நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 100 ml பாட்டில். இது பாருங்கள் 100 ml பாட்டில் இது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மேலே வந்துட்டு ஒரு லிட் இருக்கும். அதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கின்னில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கையில் போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் 1 drop தான் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணுறேன். இது வந்துட்டு அப்படியே வாட்டர் டைப் தான். இது ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு லைட்டாக ரப் பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு 4 drops கிட்ட நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மறுபடியும் இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு சீல் பண்ணிடணும். ஓப்பன்லேயே வந்து வைக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் அப்படியே ஒத்தி எடுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு வாட்டர் டைப் எசன்ஸ் அப்படின்றதுனால ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸ்டிக்கி ஃபீல் வந்து இருக்காது. ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நியாசினமைடு இருக்குது, ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஸ்கின் லைட்டனிங் பண்ணக்கூடிய எல்லா விதமான சப்ஸ்டன்ஸுமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஓஷன் ஸ்கின் பிராண்ட் வந்துட்டு எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு தான் கிடச்சிது. ஏன்னா இப்போ நான் கரண்ட்டாக வந்து தாய்லாண்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ஊர் ஸ்கின் கேர் பிராண்ட் தான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே இங்கே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்பவே இங்கே வந்துட்டு இந்த ஊர் காசுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அப்படியே இந்த ஊர் பிராண்டுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ தாய்லாண்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டு நான் என்னோடய ஸ்கின்னுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சீரம் தான். அதே தான் ஓஷன் ஸ்கின் அதே பிராண்டில் இருந்து டெய்லி ஒயிட்னிங் பர்ஃபெக்ட் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் வந்து ஒயிட்னிங் எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து ரொம்பவே அன்ஈவனாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு என்னோடய ப்ராடக்ட் நான் வந்துட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் வந்து மேக் பண்ணாதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அகெயின் சன்னில் போயிட்டு வர ரொம்ப நான் வந்து வெளியே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால என் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆகி மறுபடியும் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ என்னால் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். அதுலேயுமே இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியாசினமைடு இருக்குது, ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்குது, கோஜிக் ஆசிட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து குளூட்டதையோன், லினோலினிக் ஆசிட், இந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு ஸ்னோ ஆல்கே எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஸ்கின் சேஃப் இன்க்ரீடியன்ஸ் தான், அவ்வளோவா இரிட்டேட் பண்ணாது. இதுவுமே வந்துட்டு ஜெல் டைப் கிடையாது. ஜெல் டைப்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்து வாட்டர் டைப் தான். இது வந்து ரொம்பவே ஸ்டிக்கி ஃபீல் தராது. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கின்னில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் 1 ட்ராப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்காது. ஸ்கின்ல போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆகி ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துரும். ஈஸியாக வந்துட்டு அப்சர்வ் ஆகிடும். இது இந்த பாருங்கள், ஸ்கின்ல போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷைனிங்காக தெரியும், நல்ல க்ளோயிங்காக இருக்கும். இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு எல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணும், அன்ஈவனாக வச்சுருக்காது. அதுக்காக தான் நான் வந்து செலக்டிவான ப்ராடக்டாக வந்து பார்த்து வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து போதும். ஃபேஸ் அண்ட் நெக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 4 ட்ராப்ஸ் வந்து போதும். ஸோ ஃபேஸில் இருக்கிற அந்த சீரமே வந்து நெக்குக்குமே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மைல்டாக வந்துட்டு ரப் பண்ணி விடணும், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸசிவாக வந்து தேய்க்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஸ்கின் வந்துட்டு சேக் ஆகாமல் நல்ல ஒரு யூத்ஃபுல் ஸ்கின்னாக அப்படியே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ மைல்டாக தான் போட்டு தேய்க்கணும். ஸோ ரொம்பவே ஸ்டிக்கி ஃபீல் வந்து இருக்காது. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ நான் அந்த சீரம் போட்டதுக்கும் என் ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு விசிபிளாகவே சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்குது இப்போ ஸ்கின் பார்க்குறதுக்கு. சீரம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அன்இவன் ஸ்கின் இருக்குது இவங்க எல்லாருமே வந்துட்டு சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு எது செட் ஆகும்னு பார்த்து வாங்குங்க. என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப் தான். ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, சென்சிட்டிவ் ஸ்கின்னும் கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே கொஞ்சம் செட் ஆகிடும், சீக்கிரமாகவே செட் ஆகிடும். ஸோ அதனாலே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கின் கேருக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ தான் புதுசு எது யூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் வித் விட்டமின் சி வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் தான் அந்த பிராண்ட் தான் சஜஸ்ட்லாம் பண்ணலை. எனி பிராண்ட் விட்டமின் சி சீரம் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. மைல்டான ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு ஸ்கின் வந்து அன்இவனாக இருக்குது, ஈவன் டோனாக மாற்றணும் அப்படின்னா கோஜிக் ஆசிட், குளூட்டதையோன், அப்புறம் அந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இந்த மாதிரி இருக்கிற இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிற ப்ராடக்டாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு டபுள் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேஸ் வாஷுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்க அன்இவன் ஸ்கின் டோன் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு கேமரா கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். சீரம் போட்டதுக்கப்புறமா என் ஸ்கின் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்க,
நல்ல ஒரு ஷைனிங் லுக் வந்துடும் சீரம் யூஸ் பண்ண உடனே. ஸோ இப்போ சீரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ சீரம்லேயுமே நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்கின்னை ட்ரைனஸ்க்கு கொண்டு போகும். ஸோ அந்த இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல போட்டதுனால ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா செட்டஃபில் தான். இது நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மாய்ஸ்சரைசர். இது சம்மர் சீசனில் நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த க்ரீம் என் ஸ்கின்னுக்கு. போட்ட உடனே அப்படியே வேர்த்து போகி ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சீரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது சீரம் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் தான் லாக் பண்ண முடியும். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீணாகாமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் போடணும். போட்டால் தான் அது எல்லாமே நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ இது ஒரு 500 ml 500 கிராம் இது. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் மைல்டாக எடுத்துக்கோங்க. செட்டஃபில் மைல்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்குது இது. ஸோ நான் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ போட்டாலுமே என் ஸ்கின்னு ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் தான் எடுத்தேன் நான். ஆனால் பாருங்கள் எப்படி ஒரு ஆயிலி லுக் வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் க்ளோயிங் லுக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு இது ரொம்பவே ஆயிலியாக தெரியும் இந்த மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே. ஸோ இப்போ பாருங்கள், என் ஸ்கின் பாருங்கள். முன்ன அந்த சீரம் போட்டதுக்கும் இப்போ நான் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கும் ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட் ஆகிடும். நான் இப்போ கொஞ்சம் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சீரம் போட்டதுக்கும் இப்போ இருக்க ஸ்கின்னுக்குமே பாருங்கள் அவ்வளோ மாய்ஸ்சராக இருக்கும். ரொம்பவே ஆயிலி லுக்காகவுமே இருக்கும் இது. எஸ், இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம சன்ஸ்க்ரீன் போட போகிறோம். சன்ஸ்க்ரீன் ரொம்பவே முக்கியமானது நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே. நீங்கள் வெளியே போகிறீங்களோ போலையோ சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். எனி பிராண்ட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜேசன் அப்படின்ற அந்த பிராண்டில் இருந்து சன் ரிலீஃப் சன் ரைஸ் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸ்கின்ல போட்ட உடனே அப்படியே நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகிடுது. ஸ்டிக்கி ஃபீல் சுத்தமாகவே இல்லை. போட்ட உடனே ஸ்கின்ல அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட் பண்ணிடுது. ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்காது இந்த சன்ஸ்க்ரீனு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்டுமே ஒன்று இந்த சன்ஸ்க்ரீன். ஏன்னா இந்த ஊரில் கொஞ்சம் எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது, அதனால் நான் இது வாங்கினேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1500 1700 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இந்த பர்டிகுலர் பிராண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச இந்த ஓஷன் ஸ்கின் நம்ம இந்தியாவில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது தாய்லாந்து ப்ராடக்ட் இது, அதனால் இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ இந்த ஓஷன் ஸ்கின்னுக்கு பதிலாக இதே பியூட்டி ஆஃப் ஜேசன்லேருந்து க்ளோ சீரம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே நல்லா வேலை செய்யும். ஸோ இந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக டூப்பாக கண்டுபிடிக்கும். ஏன்னா அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அதனால் இது ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்டாக, அதாவது ரெப்ளிகா ப்ராடக்டாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இது இந்த ஓஷன் ஸ்கின்கான லேபிள் இது. அதே மாதிரி பியூட்டி ஆஃப் ஜேசன் இந்த பிராண்டுக்கான லேபிளுமே இந்த பர்டிகுலர் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஒட்டி கொடுப்பாங்க. நான் பிச்சு போட்டுட்டேன் அது ஒரிஜினல் கண்டுபிடிச்ச உடனே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரிஜினல் ப்ராடக்ட். அப்படி இல்லைன்னா அது ரெப்ளிகா ப்ராடக்ட் தான். அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஒயிட் காஸ்ட் எதுவுமே கொடுக்காது. ஏன்னா நானுமே ஒரு தடவை வாங்கி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் நான் டைரக்ட் என்னோடய ஃபேஸ்லேயே போட்டு காட்டுறேன். ஸோ இது அந்த 1 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்றப்போ அந்த 1 ஃபிங்கர் 2 ஃபிங்கர் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம். வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கே நம்மளுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஸ்கின்னில் போட்டு காட்டுறேன் பாருங்க. மைல்டாக தான் தேய்க்கணும். இது ஒயிட் காஸ்ட்டே கொடுக்காது. அவ்வளோ ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள்
2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆக விட்டால் தான் அது வந்து நல்லா வேலை செய்யும். ஐஸ் போட்டு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. மைல்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விட்டாலே போதும். ஸோ நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நான் வந்து இழுத்து விட்டுருப்பேனே, ஏன்னா ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நெக்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஏஜிங் வந்துட்டு அவ்வளோவா வெளியே தெரியாது. விரிங்கிள்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல், ஃபைன் லைன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூத்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நான் கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏதாவது ஒயிட் கேஸ்ட் தெரியுதா? முன்னே இருந்து ஸ்கின் வந்து பாருங்கள் ரொம்பவே க்ளோ ஆகி இருக்குது சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே. பியூட்டி ஆஃப் ஜேசன் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும், கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு கொரியன் ஸ்கின் மாதிரி ஆகிடுமா? அப்படிலாம் ஆகாது. ஒரு 50% வேணால் சான்ஸ் இருக்குது அவங்களோட ஸ்கின் லேயர் வந்துட்டு நம்ம கொண்டு வரதுக்கு. ஆனால் அதுக்குமே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து குறைஞ்சது 3லேருந்து 6 மாதமாச்சும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நம்ம அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 50% நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சிலர்லாம் வந்து போட்டுட்டு ஒரு 10 டேஸில் எனக்கு வந்து ரிசல்ட் தெரியல அப்படின்வாங்க. 10 டேஸ்லலாம் கண்டிப்பாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்கின்னில் போய் ஒர்க் ஆகிறதுக்கு அதுக்குமே சில ப்ராசஸ் இருக்குது. ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாற்றும், காம்ப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணணும், பிரைட்னிங் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு கொரியன் ஸ்கின் மாதிரி கொஞ்சம் கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக கொரியன் ஸ்கின் மாதிரி ஆகவே ஆகாது. யாராச்சும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னும் கொரியன் ஸ்கின் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. அது மாதிரிலாம் ஆகாது. நம்ம இந்தியன் ஸ்கின் வந்துட்டு, அதுவும் சவுத் இந்தியன் ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். பிக்மெண்டேஷன் இருக்குன்னா பிக்மெண்டேஷன் இருக்க தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை குறைக்கலாமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக போக முடியும். ஆனால் நம்ம அகைன் வெயிலில் போனோம்னா ஸ்கின் வந்து சன் டேன் ஆக தான் செய்யும், பிக்மெண்டேஷன் வரதான் செய்யும். ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணணும், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாலுமே கூட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கதான்னு பார்த்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye.